டு சேஃப் சொல்யூஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபிங்கர்ப்ரிண்ட் டிவைஸ் யூஸ் பண்ணி டோர் லாக்கை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, ஜிம்மு, டியூஷன் சென்டர், கோச்சிங் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ் இந்த மாதிரியான இடத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான இடத்துலலாம் பார்த்திங்கன்னா 1 மந்த் கிளாஸு இல்லை 3 மந்த் கோர்ஸ் இந்த மாதிரிலாம் வருவாங்க. அப்போ அவங்க பேமெண்ட் பண்ணுவாங்க. 1 மந்த்துக்கான பேமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ 3 மந்த்னா 3 மந்த்துக்கான பேமெண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒருத்தவங்க உட்காந்து மேனுவலாக அவங்க 1 மந்த் பேமெண்ட் முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் மந்த் அவங்க வராங்க அப்படின்னா அதுக்கு தனியாக பேமெண்ட் வாங்கணும், அவங்களுக்கு அட்டனன்ஸ் போடணும், அதெல்லாமே மேனுவலாக பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ எல்லாமே இப்போ சிஸ்டமேட்டிக்காக வந்துருச்சு. நம்ம இதுக்கான டிவைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டிவைஸ் தான் இது நீங்கள் டோருக்கு வெளியே நம்ம இன்ஸ்டால் பண்ணிடணும். இந்த அட்டனன்ஸ் டிவைஸ் இது ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸு. இதை நம்ம வெளியே இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுலேயே இப்போ ஒரு 10 பேர் வராங்க, நமக்கு ஜிம்முக்கு 10 பேர் வராங்க மார்னிங் செஷன் பார்த்திங்கன்னா, அந்த 10 பேத்துக்கும் தனித்தனியாக யூசர் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணணும். எப்படி அட்டனன்ஸுக்கு க்ரியேட் பண்ணுறோமோ அதே மாதிரி இதுலேயும் யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு என்னென்ன ஃபிங்கரை வைக்கிறாங்க அதெல்லாமே நீங்கள் எல்லாமே பண்ணுவீங்க. அதுலேயே பார்த்திங்கன்னா இதில் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் இன்றைக்கி இந்த டோர் லாக் கூட கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா, யூசர் எக்ஸ்பைரேஷன் ரூல் அப்படின்னு சொல்லி இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்குன்னா, இப்போ அவங்க 1 மந்த்துக்கு தான் பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1 மந்த்துக்கான டேட்டு நம்ம இதில் அப்டேட் பண்ணிடணும். அவங்க 1 மந்த்துக்கு மேலே வராங்க அப்படின்னா அவங்களால உள்ளே போக முடியாது. அதை நம்ம எப்படி செட் பண்ணுறோன்னா, இதில் எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்பைரி டேட்டு, என்ட்ரிஸ், எக்ஸ்பைரி டேட் அண்ட் என்ட்ரிஸ் இதெல்லாம் இருக்கும். இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதில் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் டேட்டு, எண்டு டேட்டுன்னு இருக்கும். இன்றைக்கி ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டார்ட் டேட்டு, 1 மந்த் எடுத்திருக்காங்க அப்படின்னா அன்றைக்கி அந்த மந்த் எப்போ முடியுது அதோட எண்டு டேட்டு நம்ம போடணும். இதே 3 மந்த் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் டேட் கொடுத்துட்டு 3 மந்த் முடிகிற அன்றைக்கி இருக்கிற 3 மந்த் அந்த 3rd மந்தோட டேட்டு போடணும். இப்படி தான் நம்ம இதில் என்ட்ரி பண்ணோம். இப்படி நம்ம என்ட்ரி பண்ணிட்டோம் அப்படின்னா இது பார்த்திங்கன்னா இந்த லாக்கர் டோரில் இந்த லாக்கர் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இது ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதில் ஆக்சஸ் வச்சிங்க அப்படின்னா இந்த டோர் ஓப்பன் ஆகும். இப்போ உங்களுக்கு 1 மந்த் அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா ஃபிங்கர் வச்சிங்கன்னா அந்த டோர் ஓப்பன் ஆகாது, தள்ளிங்கன்னா ஓப்பன் ஆகாது. அவங்களால வர முடியாது. பேமெண்ட் பண்ணால் தான் அகெயின் அவங்களால உள்ளே போக முடியும். இந்த டிவைஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. நம்ம கேபிள் லேயிங்கும் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு வேணும்னா கீழே கொடுத்துருக்குற நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்ஸ்டலேஷனும் பண்ணி கொடுத்துருவோம். செட்டிங்ஸு எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிம்மு, கோச்சிங் சென்டர், டியூஷன் சென்டரு இந்த மாதிரி இடத்துல தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இதை வாங்கி நீங்களுமே இதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.